ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே கூறப்பட்டது. சமுத்திரத்துக்கு கீழே பூமி அதிர்ச்சியின் நிமித்தமாக கடல் திரண்டு பட்டணங்களுக்குள்ளே வந்தது. ஜப்பான் தேசத்தில் வந்த பூமி அதிர்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக இது ஒரு பயங்கர ஒரு அதிர்ச்சி, மிக பெரிதானது. தேசங்களை அசைப்பேன் என்று தேவன் சொன்னபடி இந்த ஆண்டிலே பல தேசங்கள் அசைக்கப்படுகிறது. அல்பேனியா, இதுவும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். தங்கள் சுதந்திரத்தை அல்ஜீரியா அசைக்கப்படுகிறது. அர்ஜென்டினா, அங்கேயும் விபரீதங்கள், குழப்பங்கள். ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பெல்ஜியம், பயங்கர மோசடிகள். கனடா, சிலி, கியூபா. தேவன் அசைப்பேன் என்று சொன்னார். ஈஜிப்ட், இந்த வருடத்திலே இத்தனை தேசங்கள் அசைக்கப்படுவது இது முதல் தடவை. கிரீஸ், கிரேக்க நாடு, இதோ பலர் காயப்படுகிறார்கள், சிலர் கொல்லப்படுகிறார்கள். இந்தியா, இந்தியாவிலும் பிரச்சனை இந்த வருடம் தொடங்கியது. இஸ்ரேல் அது கூட தள்ளுபடியல்ல, அங்கு தொடர்ந்த பிரச்சனை. ஆனால் இது பெருகிக் கொண்டே போகிறது. இயேசுவின் வருகை கட்டியபடியாகும். ஜார்டன், ஜனங்கள் எதிர்ப்பவர்கள் ஊர்வலமாய் செல்கிறார்கள். டனீசியா, அங்கே பெரிய மழை. மார்ச் மாதம் 2011 புரட்சியும் யுத்தமும். பெரிய பிரித்தானியா, ஆர்ப்பாட்டமும் புரட்சியும். போலீசார் அநேகம் பேர் எதிர்ப்பவர்களை தடை பண்ண முயற்சித்தார்கள். ஆனால் அது பெரிய கஷ்டமாகிவிட்டது. யமன், சமாதானம் சமாதானம் அந்த நேரத்தில் எங்கும் குழப்பம் ஏற்பட ஆரம்பித்தது.
அரேத், அங்கும் அவளி, அங்கும் எதிர்ப்பான புரட்சிகள். சடுதியாக சமாதானம் இல்லாமல் போய்விட்டது. லிபியா தேசங்களை அசைந்து இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சமாதானம் ஜனங்களுக்கு தடுபட்டு போயிடுச்சு. அமைதியாக இருந்த நாடுகள் சமாதானம் சமாதானம் என்று சொல்லும் நேரத்தில் சடுதியான வாக்கடிப்பு அங்கே வந்தது. ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள், பலர் உயிரிழந்தார்கள். சடுதியாக பிரச்சனை உண்டாகிறது. எல்லாவற்றையும் அசைப்பேன் என்று சொன்னவர் தமது குரல் தமது வார்த்தையினால் அசைத்துக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு ஜனங்களால் விரும்பப்பட்டவர் வருவார் என்று ஆகாய் மூலமாக அங்கே கூறப்படுகிறது. These are the last hours. கடைசி மனச்சியால், கடைசி நேரம். That's right. சகோதரர்களே, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அநேகமாக நாங்கள் செய்திகள் கேட்பதில்லை. பலர் அதை குறித்து பேசுவதில்லை. ஏன்? ஜனங்கள் அதை விருப்பப்பட மாட்டார்கள். The judgment of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையை, நற்செய்தியை பெற்றவர்கள், அந்த நேரத்திலே இயேசுவின் மூலமாக கற்றுக்கொண்டவர்கள் அப்படியா இருக்கவில்லை. அவர்கள் நியாய தீர்ப்பை குறித்து பேச தேவன் கட்டளையிட்டார். விசுவாசிக்கிறவன் விடுதலை அடைவான், ரட்சிப்படைவான். விசுவாசியாதவன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்கப்படுவான். ஆனால் அநேகமான நேரத்திலே ஒரு பகுதியை தான் ஜனங்கள் கேட்கிறார்கள். ஏதோ ஒரு குணமாக்குதல், ஏதோ இயேசு நல்லவர், இயேசு மனதுருக்கமானவர், கலங்காதே தீகையாதே. நான்சென்ஸ். The judge is coming. நியாயாதிபதி வருகிறார். இப்பொழுது ரட்சகராக இருக்கிறார். அநேகம் பேர் ரட்சிப்புக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியால் வந்து அந்த இலக்கம் நிறைவேறியதும் எக்கால சத்தம் நிச்சயம் கேட்கும். அவருக்காய் காத்திருக்கிறவர்கள் இருக்கவே மாட்டார்கள். ஆனால் ஜனங்கள் கொந்தளிப்பதையும், பூமி பித்தலாட்டம் ஆடுவதையும், சமுத்திரம் கொந்தளிப்பதையும் கவனிக்கிறாயா? சபைகளில் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கிறாயா? தேசங்கள் திக்குமுள் ஆடுவதை கவனிக்கிறாயா? ஜனங்கள் விசுவாசத்தை விட்டு வலைவிலகி போறதை கவனிக்கிறாயா? வாலிபர்கள் இடறி விழுந்து இயேசுவை பற்றி கொண்டு அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டிய நேரத்திலே அவர்கள் கடிதங்களை SMS தொடர்ந்து அனுப்புகிறார்கள். கவனிக்கிறாயா? பெற்றாருக்கு பின்னாலே டிமிக்கி விளையாடுகிறார்கள். கவனிக்கிறாயா? கடைசி மனச்சியாலம், கடைசி மனச்சியாலம். அநேகமான நேரத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு பக்கமே பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்ததும் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும், மூன்றாவது நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்பை குறித்து பேசாமல் அவர் எப்படி கண்டித்து உணர்த்தலாம்? பாவம் பேசப்படுகிறது. எஸ், பேசப்படத்தான் வேண்டும். மனம் திரும்ப அந்த பாவத்தை விட்டு. உன் பெருமை மன கடினத்தை விட்டு மனம் திரும்ப. எத்தனை நாட்கள் நீ சபையிலே உட்கார்ந்திருக்கிறாய்? கிறிஸ்தவம் என்கிற பேரிலே விளையாடுகிறாய். தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், யாராயும் இருக்கட்டும். நீ 10 வருஷம் இந்த இடத்துல இருக்கலாம். You are playing the fool. மனம் திரும்பு. நியாய தீர்ப்பு சபையிலே முதலில் ஆரம்பிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று பேதுரு சொன்னான். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே நியாயாதிபதி திரும்பி வருகிறார். இப்பொழுது நடக்கிறது என்ன பிரதர்? நியாய தீர்ப்புகள் எப்பொழுதோ தொடங்கிவிட்டது. பூமி அசைக்கப்படுகிறது, வட்டாந்தரை அசைக்கப்படுகிறது,
சமுத்திரங்கள் அசைக்கப்படுகிறது. சமுத்திரத்துக்கு கீழே நிலங்கள் கொந்தளித்து குமருகிறது. Listen what God says. He changed the message which I took it. He changed it. அநேகருவை ஏற்பாடுபடி அந்த செய்தியை மாற்றினார். அசைக்கும் காரியம் நடக்கிறது. எதை பார்க்கிறாய், எதை நோக்குகிறாய்? பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்க இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே கூடும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான அந்த சுபாவத்தை, நீதியை நமக்கு கொடுக்க தேவன் திட்டம் கொண்டு மனம் திரும்பி அவரை விசுவாசித்து அவரை தேவனாக, இரட்சகராக, கர்த்தராக உள்ளே ஏற்றுக்கொண்டு நம்முடைய சித்தமல்ல அவருடைய சித்தத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது இயேசு உள்ளே வந்து நமக்கு தம்முடைய ஜீவனை வெளிச்சமாக கொடுக்கிறார். எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அந்த ஒளிதான் அவருடைய ஜீவன். சபை அல்ல, பாஸ்டர் அல்ல, மதம் அல்ல, கிறிஸ்தவம் அல்ல. Now the life of Jesus, man leads life. மனுஷனுக்கு தேவை ஜீவன், தேவனுடைய ஜீவன் தேவை. இயேசுவே அந்த ஜீவன். நானே ஜீவன், நானே வழி, நானே சத்தியம் என்று சொன்னார். அவரை விட ஒருவருமே இல்லை, யாரும் இல்லை. இரண்டு விதமான நியாய தீர்ப்புகள். முதலாவது நியாய தீர்ப்பு நற்செய்தியை வறுத்து தங்கள் சொந்த சித்தத்திலே நடந்து இந்த உலகத்துக்காக ஜீவித்த அவிசுவாசிகள், unbelievers judgment. அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அந்த இரண்டாவது உயிர்த்தெழுதலிலே அவர்களும் எல்லாரும் பேர் சொல்லி அழைக்கப்பட்டு வெளியே கல்லறையில் இருந்தது. அவர்களது பாவங்கள் வாசிக்கப்பட்டு அவர்கள் எரிகடலுக்குள்ளே தள்ளப்படுவார்கள். நித்தியம் அதில் இருந்து யாருமே வெளியில் வாரதில்லை. பிசாசுக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும் அசுத்தாவிகள் எல்லாம் நீ புறத்துற காவன வையனா சகலம் அங்கேதான் போய் அடையும். அங்கே ஜீவிப்பது எப்படி என்று நினைக்கிறாய்? ஓ மை காட், ஓ மை லார்ட், இட்ஸ் கோயிங் டு பி டெரிபிள். மனம் திரும்பு, மனம் திரும்பு. ரிப்பென்ட். அடுத்த நியாய தீர்ப்பு விசுவாசிகளுக்கு. சபை எடுபடுதல் நடந்ததும் வானத்திலே விசுவாசிகளின் இந்த நியாய தீர்ப்பு நடக்கும். இந்த நியாய தீர்ப்பு நம்மை தேவனை விட்டு பிரித்து தள்ளுவதற்கல்ல. இந்த நியாய தீர்ப்பு அவருக்காக இந்த உலகத்திலே அவருடைய நாமம் மகிமை அடைய நாம் எதை விட்டு கொடுத்தோம், எந்த நேரத்தை கொடுத்தோம், என்ன வேலையை கையினாலே செய்தோம், எவ்விதமாக எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் பரவட்டும், எங்கள் சபை அல்ல, ஊழியம் அல்ல, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும், உம்முடைய ராஜ்யம் இறங்கட்டும் என்று அவருக்காக ஊழியம் செய்து அவருக்காக ஜீவித்தவர்கள் அந்த காரியங்களுக்கு பலனை கொடுக்க இயேசு வருகிறார். இந்த நியாய தீர்ப்பு தான் எடுபடுதலுக்கு பிறகு. This is called the believer's judgment. You say you have no time now? Good. எனக்கு நேரமில்லை என்று தான் இப்பொழுது சொல்கிறாய். இயேசு ஊழியம் செய்ய ஆத்தும ஆதாயத்தில் ஈடுபட கொஞ்சம் இரு, எல்லாம் முடிஞ்சு போம். பார்த்தாயா தேசங்களை, பார்த்தாயா குமுறுதலை, பார்த்தாயா அசைக்கப்படும் காலம். அசைக்க முடியாதவர்கள் எவையோ அது மட்டும்தான் நிலைத்திருக்கும். அவருடைய ராஜ்யம் அசைக்கப்பட முடியாது, அவருடைய வார்த்தை அசைக்கப்பட முடியாது. மற்ற எல்லாமே அசைக்கப்படும். உன்னுடைய பணம், உன்னுடைய பொருள், உன்னுடைய வீடு, உன்னுடைய வாகனம், சகலதும், பிள்ளைகள், மனைவி, புருஷன்மார் எல்லாரும் அசைக்கப்படுவார்கள். ஓ எஸ், அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் நடக்கிறது.